அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அமர்தா, சார் இன்னும் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் அக்கௌண்ட்ஸ் முடிச்சு சப்மிட் பண்ணிடுவேன். இல்லை வீட்டுக்கு கிளம்பலையா இன்னும்? 2 நாள் டூர் போயிருந்த வேலையும் இருந்து சார். அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்தேன். ஸோ வேலை கொஞ்சம் அதிகம், அதான். டைம் ஆயிடுச்சுலாம், கிளம்பிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம்ல. இல்லை சார், டெய்லி உள்ளது டெய்லி முடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். தமிழன் இசையும் போயிட்டாங்களா? ஆமாம், என்னமோ தெரியலை, இன்னைக்கு இசை ஒரு மாதிரி மூட் அவுட்டாகவே இருந்தா. அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறாளோ என்னமோ. அப்படிதான் நினைக்கிறேன். அதான் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஸ்கூட்டியில் தான் வந்தீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்களா? வருவாங்க சார். ஓ அப்படியா, சரி ஓகே. ஒரு நிமிஷம் சார். ம், ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? சுற்றி வளைச்சி பேசிட்டே நிற்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் ஆச்சுதுன்னா ஸ்கூலுக்கு வர மாட்டீங்களே. இல்லை நீங்கள் கிளம்பும்போது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. செக்யூரிட்டி கிட்ட ஃப்ரண்ட் கேட் மட்டும் லாக் பண்ண சொல்லுங்க. ஏன் சார்? இல்லை இன்னைக்கு காம்பவுண்ட் கேட் மட்டும் லாக் பண்ணால் போதும். மெயின் பில்டிங் கேட்டை கீ வச்சு பூட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. எப்பவுமே மெயின் பில்டிங் கேட்டுக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. இல்லை அமிர்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ நான் இங்கே தான் இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிறேன். இதை மட்டும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு. இந்த நேரம் தனியாக எங்கே ஸ்டே பண்ணுறதா சொல்கிறீங்க? அதுவும் எனக்கு தெரியாமல் உங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லையே சார். மேனேஜ்மெண்ட் சைடில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. சொன்னதை மட்டும் பண்ணுங்க. சரி சார். இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே இங்கே நனைஞ்சிட்டே இருக்கீங்க. சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட நைட் சாப்பாடு எதுவும் கொடுத்து விடட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் சீக்கிரம் கிளம்புற வேலையை பாருங்க. இந்த மனுஷருக்கு என்னதான் ஆச்சு? ஒருத்தங்க மேலே பாசத்தை காமிக்கணும்னால அளவுக்கு அதிகமாக காமிக்க வேண்டியது. அதே மாதிரி வெறுப்பையும் காட்டிடுவாரு. விட்டா இனிமேல் நைட் இங்கேயே செட்டில் ஆயிடுவார் போல இருக்கு. இந்த ஆள் வேற வந்தாருன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாரு. இப்போ வர போறியா இல்லையா, நான் கிளம்பட்டுமான்னு கத்திட்டே இருப்பாரு. நீ ஆசிரமத்துக்குள்ள விடியாவ பத்தியா அவங்கள சொல்லணும். ஆமா, நான் உங்களை பார்க்க வர்றது உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும். நீங்க வேலை பார்க்க ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருசு, எவ்வளவு நர்ஸ் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வேலை பார்க்காவ. சின்ன பிள்ளைங்களா? நர்ஸ் எல்லாம் சின்ன பொண்ணுங்க தானே. சஞ்சய்க்கு கல்யாணம் ஆயிட்டு அவர் அதனால அடக்க ஒடக்கமா ஒழுங்கா இருப்பாரு. நீங்க அப்படியா? அதான் என்னைய பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு உளியது. ஆமா, எரிஞ்சு உளியாவ. அந்த பிள்ளை காலேஜுக்கு போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது கன்சீவா இருக்கு, பாதி நாள் போகாது. ஆனா அதை சாக்க சொல்லி நீ கட்டடிக்க பத்தியா? இனிமே பிரியா காலேஜுக்கு வரலன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க என் கூட துணைக்கு கிளாஸ் ரூம்ல வந்து இருந்துருங்க. ஏன் வினித், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இல்ல கொஞ்ச நாளா? கொஞ்சம் கொஞ்சம் தமிழக்கா மனசு மாறிட்டே வர மாதிரி இருக்கலாம். அப்படியெல்லாம் எனக்கு தெரியலையே. இல்ல, நான் கண்டிப்பா சொல்றேன், அவங்க மனசு மாறிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் இசையும் தமிழக்காவும் அவர் கூட சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறது அவ்வளோ ஈஸியா நடக்காது. சஞ்சய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான். 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை நடந்து பிரிஞ்சாங்கன்னு தெரியல. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நம்ம சேர்த்து வச்சிடலாம். எவ்வளவு பிளான் போட்டு மைண்ட மாத்தி டூருக்கு அனுப்பி வச்சான். 3 பேரும் ஒன்னா வருவாங்கன்னு நினைச்சான். தமிழ் அக்காவுக்கு தெரியும் வினித், இசை கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்னா சேரணும் தான் நம்ம கல்யாணத்தையே தள்ளி போட்டிருக்கணும். நமக்காகவாவது அவர் கூட ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதா. வயசு போயிட்டே இருக்குல்ல, 5 சீக்கிரம் கல்யாணம் பண்ணு என் மண்டையை கழுவிட்டு இருக்கா. அவன் மண்டையை எப்பவுமே நம்மளால கழுவ முடியாது. ஏதாவது சொல்லும் போது எதிர்த்து பேசுறவங்க கிட்ட கூட பேசிடலாம். ஆனா அமைதியா வாய் மூடிட்டு கேட்டுட்டு இருக்கவங்க கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நினைக்காங்கன்னு தெரியாது, என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு புரியாது. இது தெரிஞ்சாதானே அட்வைஸ் பண்ண முடியும். இப்படி வேணா பண்ணுவோமா? இசை கிட்ட உன் ஃப்ரெண்டு தான் உன் அப்பான்னு சொல்லிட்டோம்னா? சொல்லிட்டேன்னா வினித் சொன்ன கண்டிப்பாவா தமிழக்க மைண்ட மாத்துவாலாம். அஸ் டாக்டரா நான் சொல்றேன். அவ வாய் வார்த்தைக்காக தான் இசைவான அவ அப்பா கூட இருந்துட்டு போட்டுன்னு சொல்றான். உனக்கு புரியுதா அஞ்சு? இந்த 4.5 வருஷம் அவளுக்கு உலகமே இசை மட்டும்தான். அவங்களே என்ன சொல்றாங்கல்ல, அவ வேணா அவங்க அப்பா கூட இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அவ இசைக்காக அப்படி சொல்றான். ஏன்னா இசை எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு பேசிட்டே இருக்கா. தமிழை விட்டுட்டு இசை மட்டும் அவர் கூட போனான்னு வச்சுக்கோ, ஐ எம் ஷுவர் தமிழ் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவான். நல்லதாவே பேச மாட்டீங்களா? டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் பேசுற மாதிரியே இருக்கு. அப்படின்னா அவர்கிட்டயே போய் கேட்டுக்கான். பின்ன ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கான், அபசகுணமாவே சொல்லிட்டு இருக்கீங்க பைத்தியம் ஆயிருவாங்கன்னு. அவங்க 2 பேரும் பிரியும் போது அவ எதுக்காக வாழணும்னு முடிவெடுத்தான்னு தெரியுமா? குழந்தை பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கணும் தான். இசைக்கிட்ட சிடுச்சிடுன்னு அவ இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னைக்கு அதை அடிச்சிருக்காளாம். அவ என்ன பண்ணாலும் மனசுக்குள்ள ரசிப்பாளே தவிர வாயால வேணா இப்ப வாங்கி கட்டிட்டு போவேன்னு சொல்லுவான். அவ்வளோ பாசம் இசை மேல. அப்படி இருக்க பொண்ணு
திடீர்னு இனிமே இசை அவளுக்கு இல்லைன்னு தெரியும் போது ரொம்ப நொறுங்கிருவா அஞ்சு. இசைக்காக கூட அவ மனசை மாத்தலைன்னா அந்த அளவுக்கு அங்க பெருசா என்னமோ நடந்திருக்கு. இசை, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்தேன். என்ன அங்க தள்ளி போய் நிக்க? இல்ல, மாம்பழம் நிக்குதுல மரத்துல. ஆமா. அணில் அழகா சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அதான் பார்த்துட்டே நிக்கேன். சரிங்க வா. உங்களுக்கு எங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், அதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? சீக்கிரமா. இப்பயே நீங்க பண்ணலாம்ல? வர்றோம். வினித் தங்கிக்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வச்சுட்டு நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். வினித் தங்களுக்கு எங்க அம்மாவும் அந்த டாக்டர் அங்கிளும் தானே ஃப்ரெண்டு. டாக்டர் அங்கிள் பிரியா ஆண்டியை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்பா, என்ன ஒரு அறிவு பிள்ளைக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் இசையோட அப்பா யாருன்னு தெரியுமா? எங்களுக்கா? எங்களுக்கு தெரியாது செல்லம். உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு கேக்குற இப்படி? தெரியல. இரு, என்ன இசை திடீர்னு இப்படி வந்து கேக்குற? அங்கிள், எங்க அப்பா யாருன்னு தெரியும் போது என்ன பார்த்ததும் எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்களா? உங்க அப்பாக்கு உன்னை பத்தி நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கும். அப்பனா உங்களுக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியும் தானே? எனக்கு எப்படி இசை தெரியும்? நீங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு எங்க அம்மா பத்தி தெரியாம இருக்காதுல்ல. அப்பனா இசை அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கெல்லாம் தெரியாது. எங்க அப்பா கெட்டவங்களா இருப்பாங்களோ? ஏன் இசை இப்படியெல்லாம் கேக்குற? எங்க அம்மா என்னைய தனியாவே வச்சிருக்கலாம், அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். நீ சீக்கிரமா உங்க அப்பா கூட சேர போற. எங்க அப்பாட்ட நான் சேர்ந்துட்டேன், அது பிறகு எங்க அம்மா என் கூட இருக்க மாட்டாங்களா? அப்படியெல்லாம் யார் சொன்னது? எப்பவும் உன் கூட உங்க அம்மா இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவும் இருக்க போறாங்க. நீ எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? ஆமா இசை, ரொம்ப யோசிக்காத. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்பேனா? சரிம்மா. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தது ஏதாவது கேட்டிருப்பாளாம். அந்த மாதிரி எல்லாம் தெரியல. விக்னேஷ் சார் தான் அவ அப்பான்னு தெரிஞ்சிருக்குமோ? வாய்ப்பில்ல ராஜா, தெரிஞ்சிருந்தனா எதை பத்தியும் யோசிக்காம அவர் கூட போயிருப்பான். என்னதான் தமிழக்கா மேல அவளுக்கு பாசம் இருக்கட்டும், இத்தனை வருஷம் யாருன்னே தெரியாம எங்க அப்பா வருவாங்க நம்பிட்டு இருக்காளாம். அவரை பார்த்ததும் தமிழக்காவை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான், அவர் கூட போயிருவான். சரி, நீ கிளம்புறியா இல்ல கொண்டு விடணுமா? கொண்டு விடுங்க. ஏன், வர தெரிஞ்சிடலாம். அப்பனா வர தெரிஞ்சதுன்னா நாங்க தான் கிளம்பி போகணுமா? சரி, பாவம் டாக்டர் வேற பயங்கர பிஸியான ஷெட்யூல்ல இருப்பாரு. நம்மளா போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு வந்தா ரொம்ப தான் சீன் போடுறீங்க. உன்னை நான்லாம் கூப்பிடலையே. இனிமே கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் அந்த ஹாஸ்பிட்டல் கூடயே குடும்பம் நடத்துங்கண்ணா. சரி வாடை, அது பிறகு உங்க அப்பா சொல்வாரு நான் ஆசையா வளர்த்தையம்மாவா. நீ என்னடானா பஸ்லயும் ஆட்டோலயும் விட்டுட்டேன், இதுதான் என் பொண்ணை நீ பாத்துக்க லட்சணமான்னு வந்துருவாரு. ஆமாமா, டாடிக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா? டாடி முன்னாடி பேசும்போது மட்டும் நல்ல உத்தம புத்திரர் மாதிரி பேசிடணும், என்கிட்ட அவரை கலாய்ச்சிட்டே இருக்காது. இதெல்லாம் நல்லா இல்லைன்னா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரே ஒரு பொண்ணு, கண்ணே கனியே மணியேன்னு வளர்த்து வச்சிருக்க பொண்ணு, உங்களுக்கு கோடியும் பொண்ணையுமா தாரது காணாது. கோடியா? இல்ல, சும்மா தான் சொன்னேன். இல்ல ஏதோ இப்ப சொல்ல வந்த, என்னன்னு சொல்லு. நான் என்ன சொன்னேன்? ஏதோ கோடியும் பொண்ணையும் தார மாதிரி பேசின. ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு டாடி பண்ணுவாங்கலாம், அந்த ரேஞ்சில தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. அதுக்கு கொடுக்காம இருப்பாங்களா? நல்ல ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இதுல அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணு, இத்தனை வருஷம் எங்க டாடி கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாமே எனக்கு தான். எனக்கு தந்து சந்தோஷப்படணும்னு தான் நினைப்பாவ. என்ன ஏன் இப்போ? உனக்கு நான் சம்பாதிக்கிறது மட்டும் காணாதா? உங்க வீட்ல இருந்து உனக்கு தரது நான் வேண்டான்னு சொல்லல, அதுக்கு ஒரு அளவாவே இருக்கட்டும் ஜூ. ஐயே, எல்லாரும் தரமாட்டாங்களான்னு இருக்காங்க. ஆமா, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பேர் வரும். இவ்வளவு நாளா அனாதை பையனா இந்த ஆசிரமத்துல இருந்தான். சின்னதா நான் ஒரு பொருள் வாங்கினாலும் சொல்வாவ பொண்டாட்டி வீட்டுல உள்ள பணம்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு அஞ்சு, என்னால உனக்கு பிடிச்ச மாதிரி பாத்துக்க முடியும். இதுல வரதட்சணை ஒரு கேடு. அப்ப நம்ம இப்படி பண்ணுவோமா? எப்படி? பிறக்க போற குழந்தை பேர்ல எல்லாத்தையும் போட சொல்லிடுவோம். பிறக்க போற குழந்தை என்னமோ ரெடியா இருக்க மாதிரியே பேசா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. எது? டாடி கிட்ட இப்படி ஒரு ஐடியாவை சொல்லி பாக்குறேன், அப்போ உங்களுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகாதுல்ல. நல்ல பொண்ணு, குடும்பத்து பொண்ணுன்னு நினைச்சேன். குடும்பத்து பொண்ணுங்கன்னா வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, காக்கா குருவின்னு தூக்கிட்டு போயிருக்கான். சரி, உங்களுக்கு வேண்டாம், ஆனா இப்பவே நம்ம அதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும்ல.
இந்த ஆம்பளை பையனோ தானே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பேசும். நீங்க உருன்னு இருந்தாலும் மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு கேக்குது. நானா? அது பிறகு நாயா? நம்ம பேசாட்டாலும் அவளாவது பேசுறாளேன்னு சந்தோஷப்படுறீங்க. ஏமா உனக்கு பெரிய கும்பிடு, வா எடுத்த காலி பண்ணி கிளம்புவோம். அந்த பயம் இருக்கட்டும். சாரா, இருங்க இருங்க, என்னமா 5 மினிட்ஸ் தான். இங்க பாரு, நான் வந்து 3/4 மணி நேரம் ஆகுது. காலையில வீட்டுல நீ போட்ட கல் இட்லி, பூ போல வேக வச்சு தந்த இட்லி கல் இட்லி என்ன சொல்லுதியா? நீ வேக வச்ச இட்லி மட்டும் பக்கத்து வீட்டு கலவருக்கு மேல விழணும். சரி சரி விடுங்க. என்னமா 5 நிமிஷம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாத்துக்கான், அது பிறகு ஒரு டீ குடிச்சிருக்கேன். என்னமா சாப்பிடல? நான் வந்து 3/4 மணி நேரமும் 15 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போனை பாத்துட்டு இரு சாரா. உள்ள டிவி சீரியலோட எல்லாம் பாக்குது. என் போன்ல ஏதாவது சத்தம் வந்ததா? டிவி சீரியல் பார்க்கிறதுக்கு இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு பகல ஃபுல்லா நீங்க நல்லா சுத்துவியா? நைட் ஆனா ஒரு சீரியல் பார்க்க முடியாது, ரிமோட்டை எடுத்து வச்சுட்டு இருந்துருவியா? அதான் முன்னெல்லாம் சீரியல் பாத்துட்டு இருக்கும் போதுதான் எழும்ப மாட்டேன். இப்ப பாக்க விடாததான் போன்ல ஆரம்பிச்சுட்டேலாம். சாப்பாடு எடுத்து வை சாரா, இல்லனா என் பாட்டுக்கு போயிருவோம் பாத்துக்கான். இங்க பாருங்க, நல்ல சாப்பாடு வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடா? அம்மா ஸ்டேஷன் வந்திருந்தாங்க, ஜோஷ்னாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்கன்னு விருந்து தடபுடலா பண்ணியிருந்தாங்களாம். லஞ்ச் இங்க கொண்டு வந்ததா சொன்னாங்க. நீ என்னடானா நல்ல சாப்பாடுங்க? அத்தை கொண்டு வந்தாங்கதான், நல்ல சூடா இருந்தா நான் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டேன். சரி. என்னம்மா 5 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா ஆண்டவே வந்துட்டே இருக்கு. சுட சுட பிரியாணி சாப்பிடலாம். எம்மா எனக்கு எதுவும் வேண்டாம், அம்மா கொண்டு வந்ததே எடுத்து வை. வேலைக்கள்ளி காலையில ஆனாலே ஏதாவது காரணத்தை சொல்லி சுருண்டு படுத்துருவா. மதியமே வந்திருந்தானா இவ்வளவு நேரம் பட்டினி போட்டிருப்பதானா? அப்ப அத்தை கொண்டு வந்ததை எடுத்து தந்திருப்பேன். நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அதான் 5 மினிட்ஸ்ல நல்ல அழகான சாப்பாடு வரப்போகுது. தலை ஒரு தட்டு தட்டுனேன்னு வச்சுக்கா, தெளிய வச்சுட்டா சரியாயிரும். எங்க ஆண்ட வேணு போட்டிருக்கு, என்னம்மா 5 நிமிஷத்துல வந்துறான். நம்ம வீட்டு பக்கத்துல ரீச் ஆயிட்டாங்களாம். யாரு? என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல இன்ஸ்டாகிராமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன யாழ்ரை இழுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னு வைங்க, 99 ரூபாய்க்கு 3 சிக்கன் பிரியாணியாங்க. எது 99 ரூபாய்க்கு 3 சிக்கன் பிரியாணியா? ஆமா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா இதுதான் உண்மை. ஒரு பார்சல் 33 ரூபாயா? கரெக்ட். ஒன்னில் எனக்கு சாப்பாடு எடுத்து வை, அப்படி இல்லைன்னா என்னையாவது எடுத்து சாப்பிட விடு. ரெண்டும் இல்லாம மனுஷனை புடிச்சு உட்கார வச்சிருக்க பாத்துக்கா. 99 ரூபாய்க்கு 3 சிக்கன் பிரியாணிங்கிறேன். ஆண்டவே நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. நான் 12 மணிக்கு சாப்பிட்டேன், அடுத்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சாச்சு. இனிப்ப அடுத்த பார்சல் எடுத்து சாப்பிட்டுருவேன். ஒரு பார்சல் உங்களுக்கு, என்ன ஒண்ணு யாருக்கு கொடுக்கலாம்? செத்து போன உங்க தாத்தாக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுறியா? இப்ப இன்ஸ்பெக்டர் ரோஹித் என்ன சொன்னாலும் என் காதுல கேட்காது. ஏன்னா 99 ரூபாய்க்கு 3 சிக்கன் பிரியாணி. நீங்க என்ன ஜாலியா இல்லாம இருக்குதியா? 99 ரூபாயில உங்க சொத்தை அழிச்சிருவானா என்ன? எவனாவது 3 பார்சல் லெமன் சாதத்தை கொண்டு கொடுக்க போறான். இதுக்கு இவ்ளோ அலப்பறை பண்ணிட்டு இருக்கா? அதை நம்பி நீ ஆர்டர் போட்ட அப்படிதானே? அவங்க ஆப் இதுல கொஞ்சம் டெவலப் ஆகும்ல. ஓ, அதுவும் வெஜ் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி இந்த புடி ஆர்டர் போட்டாச்சு. அதான் ஒரு பார்சல் நான் சாப்பிடுவேன், இன்னொரு பார்சல் உங்களுக்கு. மீதி என்னமோ ஒண்ணு இருக்கல, அதை யாரு கொடுக்கலான்னு யோசிக்கேன். பேசாம ரோஹித் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது சாப்பிடாம இருப்பாங்க இல்ல, அவங்களுக்கு கொண்டு கொடுங்கண்ணா. எனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, சாப்பாடே வேண்டாம். வெறும் 99 ரூபாயில சொத்தே அழிஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்குதியா? தோணியதெல்லாம் பண்ணு. வீட்டுல ஆள் இருக்கீங்களா? இழுக்கிற இழுப்புல போய் சாந்துராத. வாங்க வாங்க வாங்க, போய் வாங்கிட்டு வருவோம். வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கோம், வரோம். நேரம் ஆகுதுக்கா, சீக்கிரம் வாங்க. சாரா, ரோஹித், நான் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கீங்க? நான் கொடுங்க கொடுங்க. நான் சொன்னேன்ல 3 பார்சல் பிரியாணி. எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா? பெரிய பார்சல். இந்த பிடிங்க அக்கா, இந்தாங்க சிக்கன் பிரியாணி. ரொம்ப பல்ல கட்டாதுங்க, இப்பதான் கிரேவியை தந்திருக்காரு. இனிமே தான் மெயின் பிக்சரே. ஜிபேயா இல்ல கேஷா? மொத அந்த பார்சலை கொடுங்க. இல்லையக்கா, நீங்க ஆர்டர் போட்டதை கொடுத்துட்டேன். எது? இது பக்கத்துல வேற ஒருத்தங்க ஆர்டர் போட்டதுக்கா, சீக்கிரமா உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். கேஷா இல்லனா ஜிபேயா? சீக்கிரம் அக்கா, டைம் ஆகுது. கொடுங்க அக்கா, டைம் ஆகுதா? என்ன 2 பார்சல் அப்படியே அமுக்கலான்னு பாக்குறியா என்ன? எது? பக்கத்துல நிக்கிறது யார் தெரியுங்களா? போலீஸ். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. இங்க பாரு, அவர் வேணா பயந்தாங்குழி போலீஸா இருக்கலாம்,
ஏமாந்துட்டு பேச்ச பாரு. நான் சாரா, என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஆட்டை போட்ட 2 பார்சலையும் கொடுத்துரு. நீங்க சிக்கன் பிரியாணி தானே ஆர்டர் போட்டீங்க? ஆமா, 99 ரூபா. நீங்க 99 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கீங்க. 40 ரூபாய் டெலிவரி சார்ஜ். மத்த 139 கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா என்ன? 3 பார்சல் சிக்கன் பிரியாணி 99 ரூபாய்க்கு போட்டிருந்து. இல்லையே, என்கிட்ட ஒரு பார்சல் சிக்கன் பிரியாணி தானே சொன்னாங்க. நீங்க வேணா கஸ்டமர் கேர் நம்பர் தரேன், கால் பண்ணி பாத்துக்கோங்க. குடுப்பா நம்பர் சொல்லுங்க. 944. இருங்க, கால் பண்ணி பார்த்துட்டு. The number you are trying to reach is currently switch off. என்ன ஏமாத்த பாக்குறியா? சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஒரு ஏமாத்து வேலையை பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறீங்க. கேஷ குடுமா, நீ ஆர்டர் பண்ண பொக்கிஷத்தை வாங்கிட்டேலாம். ஏன் போன்ல இருந்து ஜிபே பண்ணி விடுங்களேன். நான் ஏன் கொடுக்கணும்? நீ தானே ஆர்டர் போட்ட கொடு. 140 ரூபாய்க்கு இந்த வரத்து வாரீங்க. காலையில செலவுக்கு 2000 ரூபாய் தந்துட்டு போனேன். நீ 140 ரூபாய்க்கு கணக்கு பார்க்கும்போது இப்ப ஜிபே பண்ண போறீங்களா இல்லையா? நம்பர் சொல்லுப்பா. இங்க பாரு, உன் பணம் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடலான்னு பாக்காத. ஒன்னில் எனக்கு 2 பார்சல் பிரியாணி தந்துட்டு போ. சார் அப்படி இல்லையா 33 ரூபா மட்டும் எடுத்துட்டு மீதி 66 ரூபாய் தந்துட்டு போ. சார், நான் சாதாரண டெலிவரி பாய். நீ எந்த பாயா வேணாலும் இருந்துட்டு போ, என் காசை கொடுத்துட்டு போ. என்கிட்ட ஆஃபர்னு சொல்லலையே. உங்க போன்ல வேணா காமிங்களாம். எது ஆர்டர் போட்டீங்க? இரு, உனக்கு இப்ப காட்டுறேன். விடு, நார்மலா ஒரு பிரியாணி வாங்கினியானா இவ்வளவு ரூபாய் ஆகல, 150 ரூபாய். இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்க என்ன? நான் ஆர்டர் பண்ணது என் கையில கொடுத்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஆனா ஆஃபர் போட்டதை காண மாட்டேங்குதுங்க. 3 பார்சல் போட்டிருந்தது 1 பார்சல்னு கொடுத்துருக்கான். இப்போ ஏமா, ஆர்டர் போட தெரியாம எங்க உயிரை தான் வாங்குவீங்களா? உன் தலையை திருக்கி காக்காய் போட்டுருவோம் பாத்துக்க. நீ வரதுக்கு முன்ன வரைக்கும் 3 பார்சல் 99 ரூபான்னு போட்டிருந்து. நானும் 3 மணி நேரமா இப்ப வர அப்ப வரேன் 5 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்கோம். ஆர்டர் எங்க கையில கொடுத்த உடனே ஆஃபர் போட்டதே காணல. சார், எப்படி சார் சமாளிக்கிறீங்க? உன் கேஷ் உனக்கு வந்துச்சுல, நீ கிளம்பு. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க சார். நான் வாரேன். தேங்க்யூ சார். ஆனா சாரா, வெளிய போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிடாத, எனக்கு கேவலம். இப்படி ஏமாத்திட்டு போறான். போலீஸ் யூனிஃபார்மோட நிக்குவியா? ஏமாத்துனவன பிடிக்கணும் கூட உங்களுக்கு அறிவில்லையா? தொலைல 4 தட்டு வச்சேன்னு வச்சுக்கா. ஏமாளி நீங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. எங்கேயாவது 99 ரூபாய்க்கு 3 குவான்டிட்டி கொடுப்பாங்களா? கொடுத்திருந்தானே. ஏமாறுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா ஏமாத்துறாங்க. அந்த ஆளை விடாம பிடிச்சு வச்சிருந்தா 2 பார்சல் பிரியாணியும் கிடைச்சிருக்கான். அவன் சாதாரண டெலிவரி பாய். என்ன சொல்றாங்களோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். நீ அவன்கிட்ட எக்ரிட் நிக்க. எப்படி ஏமாத்தி இருக்கான் பாருங்களேன். உன் கையில ஒரு பார்சல் கொண்டு தந்துட்டு போயிருக்கானே, இது மட்டும் டேஸ்டா இருக்கானா நினைக்கிறேன். அப்போ லெமன் சாதம் அளவுக்கு எல்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு ஒரு பார்சல், உங்களுக்கு ஒரு பார்சல், இன்னொரு பார்சலா ஸ்டேஷன் கொண்டு போறீங்களான்னு கேள்வி வேற. எங்கேயாவது ஆஃபர்னு ஒரு போர்டை போட்டா போதும். ஆர்டர் போட முன்னாடி அந்த ஆப் எப்படிப்பட்ட ஆப்னு கூகுள்ல ரிவ்யூ பார்த்துட்டு போட்டுக்கலாம்ல. 33 ரூபாய்க்கு பிரியாணி சொன்னோன்னா அலறி அடிச்சுட்டு போனுக்குள்ளாடி நூந்தாச்சு. இப்ப என்ன 140 ரூபாய்க்கு கஞ்சம் பிடிக்காதுங்க. மவள நல்லா இருக்கு சாரா இப்படி ஒண்ணு பாக்கிறதுக்கு. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல சஞ்சய், நீங்க அப்பவே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல. நீங்க போயிட்டு வாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். வேலை செய்யற அம்மா பின்னாடி தான் இருக்காங்க. முடியாம ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்ல, அவங்க பாத்துப்பாங்க. இல்லைன்னா என் கூட வரியா? காலையில எழும்பின உடனே பிரெக்னன்சி டைம்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஈவினிங் வரைக்கும் என் கூடாலே இருந்துட்டீங்க. 7 மணிக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. போங்க சஞ்சய். நீ ஓகே தான், நீ பாத்துப்பல்ல? ஐயோ பார்த்துப்பேன், நீங்க கிளம்புங்க. சரி, ரூம்ல ஒரு 5 lakhs காசு வச்சிருக்கேன். ஏதாவது தேவைப்பட்டுனா அதுல இருந்து எடுத்துக்கோ. அவ்வளோ இதுக்கு வச்சுட்டு போறீங்க? இல்ல குட்டிமா, இப்ப வேற நீ கன்சீவா இருக்க, ஏதாவது தேவைப்படல. எது? அதுக்கு 5 லட்சம் ரூபாயா? எனக்கு தேவையான காசு மாசம் மாசம் மாமையே தராவ. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல நேத்தைக்கு, இனிமே அவ அக்கௌண்ட்டுக்கு நீங்க காசு போடக்கூடாதுன்னு. எல்லா பொண்டாட்டியும் தன் ஹஸ்பண்ட் கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாங்கி கேட்காவ. இங்க வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம், நீ வாங்கிக்கான்னு சொன்னாலும் வேண்டாம். இனிமே அவரும் அக்கௌண்ட்டு காசு போட மாட்டாருலாம். என்ன செய்யன்னு பாக்கேன். 1000 2000 தேவைப்படும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு? ஹாஸ்பிட்டல்ல உள்ள காசு பிரியா. நேற்றுக்கு நான் வந்ததுல லேட்டு, இன்னைக்கு போகலையா, அதான் வீட்டிலே கொண்டு வச்சுட்டேன். பேங்க்ல போட கொடுக்கறதுக்கும் டைம் இல்ல. அப்புறம் ஜுவல்ல எல்லாம் நேற்றுக்கும் அத்தா அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டேன். எப்போ போடலன்னு கத்துவீங்க. நீ மோஸ்ட்லி யூஸ் பண்றதை மட்டும் வச்சிருக்கேன், மற்றதெல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டேன். இப்பயே நான் அறிவு வந்தேன், ஜுவல் மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நான் வெளியே போறேன் வாரேன், நீ இங்க தனியா அந்த அம்மா கூட இருக்க. காசு பணம் போனா கூட பிரச்சனை இல்ல, சில விஷயங்களுக்காக நான் அங்க கொண்டு வச்சுட்டேன். என்ன? ஒன்னும் இல்ல, ரொம்ப மண்டை போட்டு குடையாத.
அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, நீ என்ன கேட்டாலும் உனக்கு செய்து தருவாங்க. ஆமா, வந்ததுல இருந்து என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க. சரி கிளம்பட்டா? பிரியா குட்டி, சித்தி வாங்க. என்ன மக்களே, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறியா? இல்ல சித்தி, வாமிட்டிங்கா வந்துட்டு இருந்தா, அதான் அப்படியே இருக்கேன். அப்படிதான் மக்களே இருக்கேன், அதுக்காக சாப்பிடாம எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப எப்படி பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல, உட்காருங்க சித்தி. இல்ல மக்களே, தங்கச்சி இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தா, அவளுக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு உன்னையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை சித்தி, சஞ்சய் வேற வெளியே போறாதான், ஒத்தையில இருக்கணுமேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் நிம்மதியா ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி தான். இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை தேடி தேடி வருது? இந்த அம்மாக்கு பயன்தான் ஜுவல்லெல்லாம் எடுத்து அண்ணா ஆண்டிகிட்ட கொடுத்துட்டோம். இந்த ஜுவல் காசு இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. இந்த வீட்டை அவ்வளோ போராடி இந்த அம்மா கிட்டேருந்து நான் பிரியா கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த டைம்ல பிரியா மேல பாசமா இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? கல்யாணத்துக்கு வரும்போது கூட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் நின்னுது. இதை பத்தி அண்ணா ஆண்டி கிட்ட சொன்னா கவலைப்படுவாவ. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நல்லவங்கள மாதிரி இல்லையே. என்ன மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? ஆமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பிரியா, கிளம்புங்க, பத்திரமா தான் இருப்பேன். அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன்னா உன் கூட வந்து அவங்க இருப்பாங்க. நான் தான் கூடவே இருக்கேன்ல மாப்பிள்ள, நான் இருக்கும்போது வேலைக்காரியெல்லாம் எதுக்கு? எங்க 2 பேரையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்ப எங்க 2 பேருக்கு அவங்க அம்மா மாதிரி. பிரியா கூட அவங்க இருக்கிறது அவளுக்கு நல்லதுதான். எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? நீ திடீர்னு நல்லா ஆசைப்பட மாட்ட பிரியா எது மேலையும். ஆனா ஆசைப்படுறது உனக்கு கிடைக்காம போகும்போது உன்னை நீயே வருத்திப்ப. அது மட்டும்தான் எனக்கு பயம். வேற எது போனாலும் இருந்தாலும் உன்னோட எனக்கு எதுவும் முக்கியம் இல்ல. ஹலோ, சரி நான் வரேன். சிரிச்சிட்டு சொல்லுங்களேன். ஈ வரட்டா? என்ன பிரியா, என்ன சித்தி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு? எது சித்தி? எல்லாருக்கும் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கணும் தான், ஆனா அதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்படிதான் சித்தி, என் மேல அவ்வளவு பாசம். இந்த வீடை உன் பேர்ல மாத்தி எழுதி தந்ததுலே தெரியும்ல. ஆமா சித்தி, அவங்களுக்கு எல்லாமே நான் தான். சரிம்மா, ஏதாவது வேலை இருக்கா, நான் பார்க்கட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த அம்மாவே எல்லாம் பார்த்துட்டாங்க. சரி சரிம்மா. ஹலோ, சொல்லுங்க அமிர்தா மேம், என்ன இந்நேரம் கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை, வீட்டில் தான் இருக்கீங்களா? இந்த டைம்ல வீட்டில் இருக்காம வேற பின்ன காட்டிலே இருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் கூட துணைக்கு போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். இல்ல, வீட்டில் தான் இருக்கீங்களா, இல்லை உங்க ஹஸ்பண்டுக்கு துணைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இசை இங்கே தான் இருக்கா, ஸ்பீக்கர்ல போட்டு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஓ மேம், அவர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லலையா? புரியல மேம். மேம் எங்கேயோ போயிட்டு ஈவினிங் நான் கிளம்புற டைமுக்கு தான் வந்தாரு. சரி, வந்ததும் என்கிட்ட காம்பவுண்ட் கேட் மட்டும் பூட்டினா போதும், மெயின் பில்டிங் கேட் கூட பூட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன்? அதான் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தாருலாம், வீட்டுக்கு போகாம நைட்டு ஸ்கூல்லே தூங்குறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, செக்யூரிட்டிகிட்ட சொல்லி ஒரு சோஃபாவை ஆஃபீஸில் ஒதுக்கி போட்டிருந்தோம்லாம், அதை எடுத்து அவர் ரூமில் தூக்கி போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகாமல் அதில் தான் தூங்குவாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாரான்னு கூட தெரியல, அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு. நான் ஃபோன் பண்ண முடியாதுல்ல. சரி மேம், நான் கேட்டு பார்க்குறேன். இசை இன்னமும் தூங்கலையா? நரக்க என்ன பிடிச்சுன்னு தெரியல, ஏதோ மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு இருக்கா. ஸ்கூலில் வச்சே அப்படி தான் இருக்கா இன்னைக்கு. சரி மேம், ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க, வச்சிடுறேன். இவன் எதுக்கு இப்படி இருக்கா? இசை, இசை என்னம்மா? என்னாச்சுமா, ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? வீட்டுக்கு வந்ததுமே 1000 கேள்வி கேட்டு என்னை தொல்லைப்படுத்திட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன என் செல்லம் இவ்வளோ அமைதியா இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா. சரி, வீட்டுக்கு வந்ததும் உன் ஃப்ரெண்டு கூட பேசணும்னு சொல்லுவேன், இன்னைக்கு அது கூட இல்லை. ஃபோன் பண்ணி தரட்டா, பேசுறியா? ஏன், உங்களுக்கு அவங்க கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அதனால என்ன வச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்றீங்களா என்ன? ஆனா உன் மூளை இருக்கு பத்தியா, வீட்டில் சண்டை போட்டுட்டு ஸ்கூல்லே படுத்து தூங்குறாரேன். நான் ஃபோன் பண்ணி தாரேன், நீ வீட்டுக்கு போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்க. நான் 4 தடவை சொன்னாலும் கேட்பாரு, நீ ஒரு தடவை சொன்னாலே கேட்டுருவாரு. கால் பண்ணி தரட்டுமா? சொல்லு. எங்க இருக்கீங்க? எங்க இருப்பாவா? வீட்டுல தான் இருக்கேன். போய் பேசாதுங்க, நீங்க ஸ்கூல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கீங்க. இல்லையே, வீட்டுல தான் இருக்கேன். ஸ்கூல்ல இந்த நேரம் எனக்கு என்ன வேலை? ஸ்கூல்ல தான் இருக்கீங்க விக்கி. சரி, அமிர்தா ஃபோன் பண்ணிச்சா என்ன உனக்கு? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? லூஸ் மாதிரி அங்க படுத்துருக்கீங்க கொசு கடியில. நான் என்னமோ பண்றேன், இதை கேட்கறது தான் ஃபோன் பண்ணியா? கிளம்பி வீட்டுக்கு போங்க. இதை சொல்றது தான் கால் பண்ணியன்னா போனை வச்சிரு. வச்சிடுறேன். இல்ல இல்ல, இசை பேசணுமா? என்ன பாக்குற, பேசு. ஹலோ, இவளுக்கு என்ன ஆச்சு? ஓய் பட்டு, இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா பட்டு, நீ சாப்பிட்டியா? நீங்க ஸ்கூல்ல தூங்குறீங்களா, எப்படி சாப்பிடுவீங்க? என் பட்டுக்கு என் மேல என்ன அக்கறை? யாராவது ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு என்கிட்ட கேட்டாங்களா?
நீ மட்டும்தான் பட்டு சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க. உங்களுக்கு கைவலி சரியாச்சா? அது சின்ன ஒரு கீறல், சின்னதா ஒரு பேண்டேஜ் போட்டாலே சரியாயிருக்கும். உங்க அம்மா என்னடானா ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் கெட்டு போட்ட மாதிரி ஒரு கை ஃபுல்லா கெட்டு போட்டு விட்டுருக்கா. உங்க அம்மா போட்ட கட்டுல என் கையே உடஞ்சிரும் போல இருக்கு. காலையில ஆகும்போது கட்டை பிரிச்சிடலாம். ஒரே நாள்ல எப்படி சரியாகும்? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அம்மாட்ட நீங்க பேசுனீங்களா? ஆமா, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அதான் உங்க அம்மாட்ட நீங்க பேசல. அது சரி பட்டு, அவங்கள்ட்ட நான் பேசலன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அம்மாட்ட தான் சொன்னாங்க. அவங்க அம்மா கூட சண்டையா அப்படின்னு. அவங்க எப்படி உன்கிட்ட சொன்னாங்க? அதெல்லாம் சொன்னாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? இசை, உங்க வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், உங்க அம்மா என் காலையும் சேர்த்து உடைச்சிருவா. இசை சொன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்புறம் என் பட்டு சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? உங்க குட்டி ஏஞ்சல் மாதிரி என்ன பிடிக்கும்னு சொன்னீங்களா? ஆமா, என் குட்டி ஏஞ்சல் மாதிரி தான் என் பட்டு. நீங்க என்ன பாக்கும்போது உங்க குட்டி ஏஞ்சல நல்லா பிடிச்சிருந்தா இல்ல இசைய நல்லா பிடிச்சிருந்தா? ஏய் பட்டு, நீ தான் என் குட்டி ஏஞ்சல், நீ தான் என் பட்டு எல்லாமே. நீ என்னடானா என் பொண்ணு வேற யாரும் நினைச்சிட்டு உன்னதான் ரொம்ப பிடிக்குமான்னு தெரியறதுக்காக கேள்வி கேட்டுட்டே இருக்க. ஓய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? ஆதித்யா சித்தப்பாக்க ஸ்கூல் உங்க ஸ்கூல் தானே? எல்லாரும் நான் ஏதோ ரொம்ப சாதிச்சதா நினைச்சிட்டு இருக்காங்க பட்டு. நான் பேசுறது உனக்கு புரியுமான்னு கூட தெரியல. ஆனா இசை உன்கிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றது உனக்கு புரியாது பட்டு. 4.5 வருஷம் என் வாழ்க்கையெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் நான். வெளியே பாக்குறவங்க வேணா சொல்லுவாங்க இவன் பெருசா சாதிச்சிட்டான், ஒரு பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா எனக்காக யாருமே இல்லாம இருந்திருக்கேன் நான். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் யாரோ ஒருத்தவங்க துணையா இருப்பாங்க. ஏன் உனக்கு கூட உங்க அம்மா துணையா இருந்திருப்பாங்க. ஆனா இசை, 4 வருஷம் நான் யாருக்காக உழைக்கிறேன்னு கூட தெரியாம உழைச்சிட்டு இருந்தேன். அடிக்கடி தோணும் பட்டு, எதுக்காக நம்ம இப்படி ஸ்கூல்ல நம்பர் 1ல வைக்க நினைக்கிறோம்? எல்லாரும் உழைக்கிறதுல ஒரு ரீசன் இருக்கும். அவங்க பொண்ணுக்காக, அவங்க ஒய்ஃப்காக, யாரோ ஒருத்தவங்களுக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் யாருக்காக கஷ்டப்படுறேன்னே தெரியாம இந்த ஸ்கூல்ல நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருந்திருக்கேன். நான் தூங்கும் போதெல்லாம் எனக்கு தோணப்பட்டு நமக்காக யாராவது இருந்திருக்கலாமே அப்படின்னு. நான் பண்ண ஒரு சின்ன தப்பால என் ஒய்ஃப், என் குழந்தை எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நைட் ஆனாலே யாரும் இல்லாத ஒரு உலகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு தான் பாட்டி தாத்தா அது பிறகு ஆதி சித்தப்பா எல்லாரும் உண்டுல்ல. எல்லாரும் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இல்லாட்டா அதுதான் பட்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன். லைஃப்ல நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ அதே அளவுக்கு இந்த 4 வருஷத்துல கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன். 26 வருஷம் லைஃப்ல சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கேன். ஆனா இந்த 4.5 வருஷத்துல அந்த சந்தோஷத்துக்கு டபுள் மடங்கா கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் தொலைச்ச ஏதோ ஒன்று என் கையில கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீல். உனக்கு என்ன, என் குட்டி ஏஞ்சல் ரொம்ப எனக்கு பிடிக்குமா இல்ல என் பட்டு ரொம்ப பிடிக்குமான்னு தானே உனக்கு சந்தேகம்? உன்னை எப்போ முதல்ல பார்த்தனோ அந்த செகண்டே என் குட்டி ஏஞ்சலை என் கையில கிடைச்ச மாதிரி. அப்புறம் எப்படி பட்டு உன் மேல ஒரு பாசம் அவன் மேல ஒரு பாசம் என்னால இருக்க முடியும்? உன்னை பார்த்ததுல இருந்து நீதான் பட்டு என் குட்டி ஏஞ்சல், நீதான் என் உலகம், எல்லாமே நீதான். உனக்கு நான் பேசுறது புரியுமான்லாம் எனக்கு தெரியல. இந்த 4.5 வருஷம் என் வாழ்க்கையில ஃபுல்லாவே கசப்பான அனுபவமும் கண்ணீரும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து டபுள் மடங்கு சந்தோஷமா நீ எனக்கு கிடைச்சிருக்க. இந்த உலகத்திலேயே எனக்கு யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டா நீதான். அப்போ உங்க குட்டி ஏஞ்சல் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முந்தையே என்ன ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? இசை, எதுக்கு போலற? சொல்லுங்க, நிஜமாவே உங்க குட்டி ஏஞ்சல் யாருன்னு நீங்க பார்க்க முன்னையே இசை உங்க குட்டி ஏஞ்சல் அளவுக்கு பிடிக்குமா? இல்ல உங்க குட்டி ஏஞ்சலை பார்த்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இசை உங்க குட்டி ஏஞ்சல் அளவுக்கு பிடிக்குமா? என்ன இசை திடீர்னு யார் கூட எல்லாமோ கம்பேர் பண்ணிட்டு இருக்க? நீதான் பட்டு என் உலகம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். என் குட்டி ஏஞ்சல் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச அந்த செகண்ட்லயே என் வாழ்க்கையை தொலைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ என் பட்டு எனக்கு கிடைச்சாலோ ஏதோ இந்த உலகத்துல பெருசா எதையோ நான் சாதிச்ச மாதிரி. எவ்வளோ பேர் புகழெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா என் ஆசை என்ன தெரியுமா பட்டு? என் குழந்தை என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இல்லாம போனா கூட எனக்கு சந்தோஷம்தான். நீங்க உங்க குட்டி ஏஞ்சல் கூட நிறைய நாள் இருப்பீங்க. உங்க குட்டி ஏஞ்சலுக்கு நீங்க தான் உங்க குட்டி ஏஞ்சலுக்கு அப்பான்னு தெரியும் போது நீங்க அவள்கிட்ட என்ன கேட்பீங்க? இடிப்பு எதுக்கு அழுது பேசிட்டு இருக்க?
ஒரே ஒரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிடுவியான்னு கேட்பேன். நாளைக்கு அவ வந்து உங்களை அப்பான்னு கூப்பிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல, இழந்த எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்க குட்டி ஏஞ்சல் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டாள்னா அது பறவைக்கு நீங்க உங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா? உங்க அம்மா கூட பேசுவீங்களா? அது நடக்காது பட்டு. அது நடக்கும், ஆனா நிறைய நாள் ஆகும். எங்க அப்பா எப்ப வருவாங்கன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் உங்க குட்டி ஏஞ்சல ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ அவ எனக்கு கிடைச்சிட்டா பட்டு. அவ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னுலாம் இல்ல, நான் டெய்லி பாக்குற மாதிரி தான் இருக்கா. அதுவே எனக்கு போதும். நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிட்டலாம். ஆனா இசை அவ அப்பா கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்டான். சீக்கிரமே உங்க அப்பா உங்க அப்பா கூட கூட்டு போயிருவாங்க. ஆமா, நீ எதுக்கு அழுது பேசுற? என் மியூசிக் எவ்வளவு ஸ்ட்ராங். நீங்க சமத்து பிள்ளையா போனை வச்சுட்டு தூங்குங்க. ஆனா உங்க குட்டி ஏஞ்சல் நாளைக்கு உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டாள்னா நீங்க உங்க வீட்டுக்கு போகணும். அது பிறகு உங்க குட்டி ஏஞ்சலை உங்க கூட கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவேன். சரி பட்டு, அப்ப நான் போனை வச்சிடவா? இசை எதுக்காக இவ்வளவு திருப்பி திருப்பி கேள்வி கேட்கணும்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு அவகிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். திடீர்னு இசைக்கு என்னாச்சு? அவ கேட்ட கேள்விக்கான அர்த்தம் உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிக்குமா இல்ல இசை உங்களுக்கு பிடிக்குமான்னு கிடையாது. உங்க பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிய முன்னையே உங்க பொண்ணு அளவுக்கு என் மேல பாசம் இருந்தான்னு கேக்குறா. அவ என்கிட்ட இந்த என்ன எதிர்பார்க்கறா? ஹாய். இன்னைக்கு நாங்க நினைச்ச அளவு எபிசோட கொண்டு போக முடியல. நிறைய ஃப்ரேம் போட்டிருக்கேன், ஆனா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு தான் டைம் இல்ல. ஸோ இன்னைக்கு இதோட முடிஞ்சு ஒரு விஷயத்துக்காக சாரி கேட்டு போலான்னு வந்திருக்கோம். எதுக்கு தெரியுமா? நேற்றுக்கு விக்கி சாருக்கு அடிபட்டது ஒரு கையில, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல பேசும்போது கட்டு போட்டிருந்தது இன்னொரு கையில. எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவனிச்சோம். எப்படி எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா இந்த ரீல்ஸ்ல பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம். அடிபட்டிருக்கிறது ஒரு கையிலயா இருக்கும், ஆனா கட்டு போட்டிருக்கிறது இன்னொரு கையிலயா இருக்கும். அதோட கமெண்ட்லாம் ரீட் பண்ணி நானே சிரிச்சிருக்கேன். அப்ப என் வீடியோவை எந்த அளவுக்கு சிரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ சாரி, அது ஒரு பெரிய மிஸ்டேக், மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.